வீட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நம்ம டிமார்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நான் இவரை கூப்பிட்டுட்டு இருந்தேன். இவர் வந்து டிமார்ட்டுக்கே எத்தனை நாள் தான் போவேன், ஸ்மார்ட் பஸார் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வா, அங்கே ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு டிமார்ட் போனால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா நான் அதுக்குள்ளே என்டர் ஆகும்போது எந்த திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். நான் உள்ளே போனதும் தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்கேஸ் நான் லிஸ்ட்டில் எழுதுறதுக்கு மறந்துருந்தால் கூட அங்கே பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரும், தேவையானது எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது எங்கே எப்படி இருக்குமோ எங்கே இருக்குமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சரின்ட்டு போனேன். அதே மாதிரியே பாதி லிஸ்ட்டில் எழுதுனது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமாக நாங்கள் வாங்க போனதே வந்து சாப்பிங் போர்டு, வாட்டர் பாட்டில், அப்புறம் லைட்டர் தான். லைட்டர் மட்டும்தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். மீதி வந்து வாங்க முடியல. எனக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அங்கே எடுக்கலை. வீட்டுக்கு வர வழியில் தான் டிமார்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வண்டி ஸ்டாப் பண்ண சொல்லி அவர்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிங் போர்டு அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்தேன். எந்த இடத்துலையுமே வந்து இவங்க ஸ்மார்ட் பஸாரில் வந்து நிற்கலை, வேகமாக போயிட்டே இருந்தாங்க. கரெக்டாக இந்த டாய் செக்ஷன் வந்ததும் அப்பாவும் பையனும் நின்றுட்டாங்க. இவர் வந்து ரிமோட் கார் எடுக்கிறாரு, கன் எடுக்கிறாரு, என்னென்னமோ எடுத்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் வந்து ரோலர் எடுக்கிறான், அப்புறம் கார் எடுக்கிறான், என்னென்னமோ எடுக்கிறான். இவங்க ரெண்டு பேரையும் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த இடத்துல. முக்கியமாக பர்ஷுவை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கையில் ஒரு பால் கிடைச்சாலும் கிடைச்சிச்சு, தூக்கி எல்லா இடத்துலையும் அடிக்கிறான் வேற. அப்புறம் டிமார்ட் போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.